தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வீரணாம்பட்டியில் கற்பக விநாயகர் சூலப்பிடாரியம்மன் சந்தனக்காப்பு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. போட்டியில் மதுரை, சிவகங்கை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 350 தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் நகைக்கடையில் 350 ரூபாய்க்கு மெட்டி வாங்கிய நபர் 20,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. சந்திரசேகரன் என்பவரது கடையில் 35 வயது மதிக்கத்தக்க டிப்டாப் ஆசாமி ஒருவர் மெட்டி வாங்கியுள்ளார். அவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் மேசையில் இருந்த சந்திரசேகரனின் செல்போனை எடுத்து சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு வேகமாக வெளியேறினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் எதிரே உள்ள சக்கர தீர்த்த குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. கோடை வெயிலின் தாக்கத்தால் குளத்தில் உள்ள மீன்கள் இறக்கும் நிலையில் அவை கடந்த 4 நாட்களாக அகற்றப்படாமல் உள்ளன. இதனால் பொதுமக்களும் கிரிவலம் செல்லும் பக்தர்களும் அவதியடைந்துள்ளனர். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாமகவினர் முதலமைச்சருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சிறுவர்களின் சிலம்பத்துடன் ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பினர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை பாளையங்கோட்டை அருகே ஹைகிரவுண்ட் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி பேருந்து நிறுத்தம் மின்விளக்குகள் இன்றி இருளில் மூழ்கி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து மெழுகுவர்த்தியுடன் சிராஜ் மற்றும் பிலால் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த 20க்கும் மேற்பட்ட போலீசார் பேருந்து நிலையத்தில் மின்வசதி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே செவலூர் வீரா கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, அரியலூர், கரூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஆக்ரோஷமாக வரும் காளைகளை வீரர்கள் துணிந்து பிடித்து வருவதால் காளையா காளையர்களா என்று உற்சாகம் களை கட்டி உள்ளது. அந்த மாடு கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி 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 மாட்டுக்காரருக்கு கொடுத்து விடுங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்த பாகுபலி யானையின் நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானை சமயபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் நிறைந்த வீதி வழியாக பவானி கரையோர பகுதிக்கு சென்றது. தண்ணீர் மற்றும் உணவை தேடி முடிந்தவுடன் பாகுபலி யானை அதே வழியாக திரும்பி மீண்டும் நெல்லிமலை வனப்பகுதிக்கு செல்லும் என்பதால் வனத்துறையினர் அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் கொளங்கானத்தம் அருகே கொளத்தூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போட்டியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஆட்சியர் கற்பகம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அவற்றை அடக்கும் பணியில் 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்குற 2000 அருமையான வீரர், அருமையான தம்பிக்கு 4000 செத்துச்சு. சீட்டு வாங்க டக்குனு. சென்னை எண்ணூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. தாழங்குப்பம் பகுதியில் காலை 7:30 மணி அளவில் ஆந்திர பதிவு எண் கொண்ட லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலை ஓரம் தள்ளாடியவாறு நடந்து வந்த நபர் மீது பக்கவாட்டில் லாரி உரசியது. இதனால் நிலைதடுமாறி கீழே விழுந்த அந்த நபர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து லாரியை அதன் ஓட்டுநர் அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார்.
மேகமலை வனப்பகுதியில் மழையளவு குறைந்ததால் தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானது. வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழையால் சுருளி அருவியில் செவ்வாய்க்கிழமை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு பின் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாள் உலக செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் போல் தன்னலமற்ற சேவையை தொடர்ந்து வழங்குவோம் என்று செவிலியர்கள் உறுதியேற்றனர்.